திருச்சிற்றம்பலம். செய்யருகே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலர்த்தேன். செய்யருகே புனல் பாய ஓங்கி செங்கையல் பாய சில மலர்த்தேன். கையருகே கனிவாழை இன்று கையாருகே கனிவாழை இன்று காணலெல்லாம் கமழ் காட்டு பள்ளி. கையருகே கனிவாழை இன்று காணலெல்லாம் கமழ் காட்டு பள்ளி. பையருகே அழல் வாய்ப்பாம்பனையான் பனை தோழி பாகம். பையருகே அழல் வாய்ப்பாம்பனையான் பனை தோழி பாகம். மெய்யருகே உடையாளை உள்கி மெய்யருகே உடையானை உள்கி விண்டவர் ஏறுவர் மேலுலகே. மெய்யருகே உடையானை உள்கி விண்டவர் ஏறுவர் மேலுலகே. விண்டவர் ஏறுவர் மேலுலகே. செய்யருகே புனல் பாய ஓங்கி. செய்யருகேனா வயல்களில் நீர் பாய, வாய்க்காலிலிருந்து வயல்களுக்கு நீர் பாய்கிறது. பாய ஓங்கி செங்கையல் செங்கையல் அதாவது செய்யருக வாய்க்காலிலிருந்து வயல்களுக்கு தண்ணீர் பாய்கிறது. அந்த தண்ணீரில் செங்கையல் மீன்கள் அதிகமாக இருந்து அது துள்ளி குதிக்கும் போது மேலே இருக்கிற அந்த மரங்களிலிருந்து உள்ள மலர்களில் இது துள்ளி குளிக்கும் போது அந்த மலர்கள்லேருந்து சில மலர் தேன்கள் வந்து சொட்டு தான், வாழை மரம் சொட்டு தான். அந்த அளவுக்கு ஒரு அவ்வளோ ஒரு செழிப்பாக இருந்ததாக அந்த கீழை திருப்பாட்டு இதில் சொல்கிறாங்க. அப்புறம் கையருகே கனி வாழை இன்று. கை கட்டும் தூரத்தில் கையருகே கனி வாழை இன்று கை கட்டும் தூரத்தில் வாழை குலை என்று அந்த குலை கனியாகி அந்த இதில் இருக்குது, அந்த ஸ்டேஜில் இருக்குது. காணலெல்லாம் கமழ் காட்டுப்பள்ளினா அந்த மலர்களுடைய மனங்கள், தேனோட மனம், இந்த வாழை பழத்தோட மனம் இதெல்லாம் சேர்ந்து கமழும் காட்டுப்பள்ளியான். பையருகே அழல் வாய் என்ன சொல்கிறாங்கன்னா நச்சு பையருகே அழலும் தன்மை உடைய 5 வாயையும் கூறிய பற்களையும் உடைய ஆதிசேடனை சொல்கிறாங்க இங்கே. அது ஐவாய் பாம்பன். ஐவாய் பாம்பன்னா 5 தலையினாகும். 5 தலைனா ஆதிசேஷனை பற்றி இங்கே சொல்கிறாங்க. ஆதிசேஷனை அணையாக கொண்ட திருமாலையும் உமை அமையும் தனது அது என்ன எப்படின்னா பாம்பனையான் அப்படிங்கிறது திருமால். பனை தோழிவாகும் அப்படிங்கும்போது அது பனைனா அது அந்த தோள்கள் வந்து உமாதேவிக்கு அந்த தோள்கள் வந்து பனை மரம் போல் ஒரு பனை மரத்தில் உள்ள ஒரு அந்த பாம்பனை அணையாக கொண்ட திருமால் உள்கி விண்டவர் மேலுலகு ஏறுவர் என முடிக்க, திருமால் பாம்பனை மேலிருந்து ஆனந்த தாண்டவத்தை தியானித்து மனம் நெகிழ்ந்தார். ஆதலின் அவ்வரலாற்றை உட்கொண்டு கூறியதாம். பனைனா மூங்கில், மன்னிக்கும். பனை என்றால் மூங்கில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மூங்கில். அது அது பனைத்தலை, அதுக்காக தான் அந்த
பனை தடந்தோள்பாங்க. அந்த பாம்பனையான் பாம்பனையான் பனை தோழி பாகம். பனை தோழி அதான் பனைன்னா அது மூங்கில். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கீழை திருக்காட்டுப்பள்ளியை பற்றி இவ்வளோ நேரம் பார்த்தோம். இதில் சில பாடல்களை அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.